ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா? ஸோ முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் இன்னில அந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்சஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்றது, கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சென்டென்சஸை பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம், இல்லை அதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி சொல்லும் போது நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை இன்ட்ராகேட்டிவாக இருந்தாலும் என்ன வேணும்? ஒரு வேர்ப் ஃபார்ம். என்ன மாதிரியான சென்டென்சஸ் இருந்தாலும் டென்சஸ் இருந்தாலும் வேர்பு வந்து பிரித்து எழுத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ரூலில் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ வேர்புன்னும் போது நமக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது? 3 கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? V1, V2, V3. அதாவது நம்மளுடைய செயல் வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த ஆக்ஷன்ஸுங்கிறத 3 பகுதிகளாக நீங்கள் பிரிக்கும் போது சென்டென்ஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எழுத தெரியும். ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு கிளாஸ்லேயும் ஒரு வேர்ப் ஃபார்ம் புதுசாக எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம், பேசலாம், இல்லை எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி ஒரு வேர்ப் ஃபார்ம் என்ன, அது உங்களுக்கான ரெகுலர் வேர்ப் ஃபார்ம் என்னங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கான கிளாஸில். வாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? இதில் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ என்ன ஃபார்ம்ஸாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? V1, V2, V3. ஸோ V1 என்ன வச்சிருக்கேன்? லீட் அப்படிங்கிறது வச்சிருக்கேன். அதாவது which is into present. ப்ரெசென்ட்ல சொல்றதுக்காக லீட் அப்படிங்கிறத சொல்றேன். இதே வந்து இந்த லீட் அப்படிங்கிறது என்ன சொல்றது? வழிகாட்டுறது, இல்லை ஒரு வழிகாட்டி முன்னாடி இருந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா? ஒரு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா லைன் அன்னைக்கு வச்சுட்டு முன்னாடி ஒரு டீச்சரோ இல்லை பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்டோ இருந்துட்டு அவர் கை பிடிச்சோ இல்லை அவர் டைரக்ட் பண்ணியோ கூட்டிட்டு போவாங்க. அப்போ என்ன, ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னும் போது பின்னாடி போகிற லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் குழந்தைக்கு போயிட்டுங்க, ஒரு எறும்பா இருந்தால் கூட அப்படிதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் எறும்பு எப்படி போகுதோ அவங்கள ஃபாலோ பண்ணி மித்த எறும்பு எல்லாமே அதே டைரக்ஷன்ஸ்ல போகும். அப்போ which is into lead அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களை என்ன சொல்லலாம்? வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ வழிகாட்டி அப்படிங்கிற சொல்லலாம். இது வந்து வேர்ப் ஃபார்ம்ல ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடியது. இதே பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V2லையும் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லென்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. லெட் அப்படிங்கிறத சொல்றாங்க. லீட், லெட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ லெட் அப்படிங்கும் போது இந்த வந்து லீடுங்கிறது இங்கே சொல்லுவோம் ப்ரெசென்ட்ல. செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது தேர்ட் ஃபார்ம்ல வந்து லெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லெட் அப்படிங்கிறது என்னன்னா தலைமை தாங்கிறது, தலைமையில் அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து அவங்க செய்யுது. ஒரு ஆர்கனைசர், ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், அது நடக்குதுன்னும் போது யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா பொறுப்புகளையும் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு ஆளால எல்லாம் பண்ண முடியாது, இருக்கிற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப யார் லீட் எடுத்து பண்றாங்களோ அவங்கள தான் இல்லையா? ஸோ செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டை எப்படி சொல்றாங்க அப்படின்னா தலைமை, இல்ல தலைமையில் அப்படிங்கிறது. ஸோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லீட், லெட் அப்படிங்கிறது. இந்த லீட் அண்ட் லெட்டை வச்சுட்டு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட்ங்கிறவங்க வேணும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? I, we, you, then he, she, they. இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க நம்ம சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் பிரகாரம் யாரை கொடுக்குறாங்க? ஏவி அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏவி என்ன தராரு? ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஏவி வந்து நெகட்டிவ்ஸை கொடுக்குது. நெகட்டிவ்ஸ்னாலே விச் இண்டிகேட்ஸ் நாட் இல்லையா? ஸோ நாட். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ரூல் பிரகாரம் ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஏபி, ஒரு நெகட்டிவ்க்கு அப்புறம் V3 வரணும் இல்லையா? ஸோ V3 வந்து விச் கிவ்ஸ் இன்ட் பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறத கொடுக்குது. ஸோ அப்படி கொடுக்கும் போது நமக்கு ஒரு ரூல் கரெக்டாக ஃப்ரேம் ஆயிட்டு இல்லையா? நம்மளுடைய நெகட்டிவ் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா நான் நேம் யூஸ் பண்றேன். என்னன்னா மலருங்கிற ஒரு நேம் எடுக்கிறேன். மலர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளுடைய லெட்டுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணி எழுத போறாங்க. அப்போ ரூல் பிரகாரம் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. ஏவி வந்து ஹேட், நெகட்டிவ் வந்து நாட். மலர் ஹேட் நாட் என்ன பண்ணல? பிபி வந்து லெட். மலர் ஹேட் நாட் லெட் த. நான் இப்போ இந்த த எழுதாம கூட மலர் ஹேட் நாட் லெட் அப்படின்னா மலர் என்ன பண்ணல? தலைமையில் பண்ணல, அந்த அதாவது அவங்க லீட் எடுத்து பண்ணல அப்படிங்கிறது.
இதை நான் ஃபுல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா மலர் ஹேட் நாட் லெட் த கான்ஃபரன்ஸ் இல்ல மீட்டிங் இல்ல ஈவெண்ட் எதுவா இருந்தாலும் எழுதலாம். ஸோ அப்போ கான்ஃபரன்ஸ் இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ஒரு கான்ஃபரன்ஸை வந்து மலர் வந்து தலைமை தாங்கவில்லை, அவங்க வந்து லீட் எடுத்து பண்ணல அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? அப்போ இதை எழுதும் போது மாநாட்டிற்கு, அப்ப இது வந்து எதை குறிக்குது? கான்ஃபரன்ஸ், த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத குறிக்குது இல்லையா? ஸோ இப்போ மாநாட்டிற்கு அப்படின்றது என்ன பண்ணல, யார் என்ன பண்ணல? மாநாட்டிற்கு மலர் தலைமை தாங்கவில்லை. ஏன் தாங்கவில்லைன்னு வருது? ஹேட் நாட் அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ அப்போ மலர் ஹேட் நாட் தலைமை, அப்போ மாநாட்டிற்கு மலர் தலைமை தாங்கவில்லை. ஸோ மலர் வந்து என்ன பண்ணல, அவங்க லீட் எடுத்து பண்ணல. அப்போ இந்த இடத்துல மலர் ஹேட் நாட் லெட் த கான்ஃபரன்ஸ், மாநாட்டிற்கு மலர் தலைமை தாங்கவில்லை. இதை ஹேடன்ட்னு மாத்தலாம். மலர் ஹேடன்ட் லெட் த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இப்போ லீடுக்கும் லெட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. லீடுங்கும் போது முன்னோடி நின்று செய்யறது, ஒரு வழிகாட்டி. ஐ லீட் திஸ் குரூப், இந்த குரூப்பை நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல. இதே பாஸ்ட்ல வரும்போது ஐ லெட் தட் குரூப், அந்த குரூப்பை நான் தான் தலைமை தாங்கினேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது ஐ ஹேட் லெட் த குரூப், ஸோ நான் தான் இந்த குரூப்பை கரெக்டா முடிச்சதை சொல்றேன். அந்த குரூப்பை யார் பண்ணாங்கன்னா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சுட்டு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.